ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம பிரண்டை சட்னி தாங்க பார்க்க போகிறோம். நாங்கள் வந்து வில்லேஜில் இருக்கிறதுனால வந்து ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு பிரண்டை எங்கே இருக்குதோ அங்கேருந்தே படக்குன்னு நம்ம ஒடிச்சிக்கலாம். ஆனால் கையெல்லாம் கிழிச்சு விட்டுருச்சிங்க. ஏன்னு கேட்குறீங்களா? முள்ளுங்க அங்கே பாருங்கள் எப்படி இருக்குது, கொத்து கொத்தாக இருக்குதுங்க, அப்படியே கொக்கி முள் மாதிரி. இது பேர் பார்த்திங்கன்னா வில்லேஜில் வந்து முளவரணுன்னு சொல்லுவாங்க. அது தூய தமிழ் வந்து என்ன பேருன்னு எனக்கு தெரியல. தெரிஞ்ச லாஸ்ட்டில் கூட நான் சொல்லிடுறேன், ஞாபகத்துக்கு வரல சரியாக. பாருங்கள், இந்த பிரண்டை பார்த்திங்கன்னா நம்ம வந்து அடி பிரண்டையெல்லாம் ஒடிக்கக்கூடாதுங்க. மேலே இருக்கிற துளுரை மட்டும்தாங்க ஒடிக்கணும். ஏன்னா அதுதான் நம்ம வந்து சட்னி செஞ்சு சாப்பிட முடியுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கையெல்லாம் கிழிச்சு விட்டுருச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ். முள் பார்த்திங்கன்னா குக்கியாக இருக்குது. ஒரே இடத்துலலாம் கிடைக்காது ஃப்ரெண்ட்ஸ். இது அங்கங்கே வேறு இடத்துல தான் இருக்கும். அங்கங்கே சும்மா அந்த துளுர்னால் ஒரு 5-6 பீஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு இடத்துல அதிகமாக பிரண்டை இருந்தால் வந்து அதிகமாக நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டவுன்லாம் வந்து எப்படி ஒடிச்சிட்டு வந்து விற்கிறாங்கன்னா இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் விற்கிறாங்க. எவ்வளோ கஷ்டம் பார்த்தியா ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிரண்டை உடைக்கிறது. பாருங்கள் எப்படி இருக்குது. இது ஃபுல்லாகவே வந்து கொக்கி முழுதாங்க. அதில் இருக்கிறது எல்லாமே ஒடிச்சாச்சு. இப்போ வேறு ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா தொஞ்ச மரம் அப்படின்னு சொல்லுவாங்க. பக்கமே இருக்கிறது வந்து உண்ணி முள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் தான் இருக்குது பிரண்டை. பாருங்கள், அந்த துளுரை நல்லா வந்து இலசாக இருக்கிறது மட்டும் நம்ம ஒடிச்சிக்கலாம். பாருங்கள், இவங்களெல்லாம் வந்து நம்ம படப்படன்னு நல்லா ஒடிச்சு எடுத்தாச்சு. இந்த சேனலை வந்து பார்த்துட்டு இருக்கவங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்மில் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க. மேலும் அப்போ தான் நானும் வந்து வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ போட்டால் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், இலசாக இருக்கிறது எல்லாமே ஒடிச்சாச்சு. பக்கம் இருக்கிறதுலேயும் இருக்குது. அதுவும் முள் தாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா பூலா முள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே அதில் ஒரு கொஞ்சம் இருக்குது. சரி, எல்லாமே வந்து உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்ட முடியாது. பாருங்கள், நான் இருக்கிற வில்லேஜ் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாமே ஒடிச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இவங்களை வந்து தண்ணியை நல்லா குளிப்பாட்டிடுங்க. ஏன்னா பக்கம் வந்து நாங்கள் இருக்கிறதால வந்து கிரசர் இருக்கிறதுனால டெஸ்ட்டு வந்து நிறையா இருக்கும். அதனால் வந்து யாருமே வந்து பிரண்டை வாங்கினா மேலே வந்து நல்லா குளிப்பாட்டிட்டு, அதாவது தண்ணியில் வந்து நல்லா கழுவிட்டு அப்புறமா வந்து நார் வந்து எடுத்துக்கோங்க. 4 பக்கமும் நார் எடுக்கணுங்க. நான் எப்படி எடுக்கிறேன் பாருங்கள். அது போல் 4 பக்கத்துலையுமே வந்து நார் எடுத்துக்கோங்க. இப்படி எடுத்துகிட்டு தான் பிரண்டையை வந்து சட்னி செய்யணும். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா தெரியாதவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே வந்து ஒடிச்சு போட்டுருவாங்க. நம்ம வந்து கொத்தவரங்காய் ஒடிக்கிறோங்கல்ல, அந்த மாதிரி ஒடிச்சு போட்டுருவாங்க. அந்த மாதிரி போடக்கூடாது. பாருங்கள், 4 சைடுமே ஒடிச்சாச்சு. எப்படி இருக்குது பாருங்கள். இது போல் வந்து ஒடிச்சிட்டு பிரண்டையை வந்து சுத்தம் பண்ணிக்கோங்க. கையில் வந்து ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்து இதை வந்து ட்ரை பண்ணுறீங்கன்னா எண்ணெய் வந்து லைட்டாக வந்து விரலில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நம்ம நல்லா அரிக்க ஆரம்பிச்சிருங்க. அரிக்க ஆரம்பிச்சிச்சுன்னா வச்சுக்கோங்களேன், 1 மணி நேரம் அப்படியே இருக்குங்க. ரொம்ப அப்புறமா அவதிப்பட்டுருவீங்க. முன்னெச்சரிக்கையாக வந்து அந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி, நான்லாம் வந்து வாரத்தில் ஒரு முறை இது வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணிடுறேன். ஏன்னா வந்து நான் வில்லேஜில் இருக்கிறதா வந்து செஞ்சு சாப்பிடுவேன். கையெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஜவ்வு விட்டு போனது, அப்புறமா பார்த்திங்கன்னா நரம்பு பிரச்சனைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இது சாப்பிட்டு தாங்க எனக்குலாம் ரெடி ஆயிடுச்சு. கை வந்து விரலெல்லாம் வந்து அடிப்பட்டதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வலி எடுத்துகிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டுலாம் ஒன்றுமே கேட்கல. ஆனால் இது வாரம் ஒரு முறை எடுத்துக்கிட்டு தான் எனக்கு வந்து கை வலியே ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ வரைக்கும் நல்லா இருக்கிறேன். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 8 வருஷமாக அந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சு. இப்போ சாப்பிட்டு ஒரு 4 வருஷமாக வந்து நல்லா இருக்கிறேன். இருக்கிறது எல்லாமே நார் எடுத்துகிட்டு பாருங்கள் எடுத்தாச்சு. நார் எடுத்துகிட்டு பிறகு போய் தண்ணியில் போட்டு அழைக்காதீங்க. அப்படி பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்லேயே வந்து அழைச்சிட்டு அதுக்கு பிறகு வந்து நார் எடுத்துக்கணும். பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது பிரண்டை, ஃப்ரெஷ்ஷாக எல்லாமே நார் எடுத்துட்டாச்சு. இப்போ வந்து இதை வந்து அப்படியே இருக்கட்டும். இதுக்கு தேவையான பொருள் என்னவோ நம்ம வந்து பார்த்துடலாம். இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் வந்து உளுந்து, 1 டீஸ்பூன்லேருந்து 1.5 டீஸ்பூன் அளவு வந்து கடலைப்பருப்பு. அடுத்து வந்து சின்ன வெங்காயம் வந்து ஒரு 20 வெங்காயம் வந்து எடுத்துக்கோங்க. பூண்டு வந்து ஒரு முழு பூண்டு, 2 டீஸ்பூன் கொத்தமல்லி, 1 டீஸ்பூன் வந்து ஜீரகம், வரமிளகாய் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தாற்போல் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. அதே போல் புளி பார்த்திங்கன்னா கடையில் வாங்குகிற புளி கண்டிப்பாக மண் இருக்குங்க. ஆனால் நீங்கள் வந்து அப்படியே வந்து போட்டுறாதீங்க. இது போல் தண்ணியில் வந்து ஊற வச்சுருங்க. நம்ம புளி கரைசலை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். 2 தக்காளி, உப்பு, இவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருள். பிரண்டை வந்து ரெடி பண்ணியாச்சு. தேங்காய் இது கூட வந்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக வந்து தேங்காய் சேர்த்துக்கோங்க. இப்போ அடுத்து ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துட்டு, 1 டீஸ்பூன்லாம் வந்து இப்போது 2 டீஸ்பூன் வந்து தாராளமாக இதில் வந்து சேர்த்துக்கோங்க. பிரண்டை நல்லா வந்து எண்ணெயிலே வதங்கி வந்துடணுங்க. அதனால் வந்து எக்ஸ்ட்ரா வந்து 2 டீஸ்பூன் கூட சேர்த்துக்கோங்க. நான் வந்து 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன்.
இதுக்கு மெயின் பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் இருந்தால் சேர்த்துக்கோங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வந்து நல்லெண்ணெய் இல்லைங்க, அதனால் வந்து சாதாரண எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். ஆனால் நல்லெண்ணெய் சேர்க்கும்போது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குங்க. நான் நிறைய முறை ட்ரை பண்ணியிருக்கேன். ஏன்னா வீட்டில் வாங்கிட்டு வரல. ஏன்னா லிட்ரு வந்து பார்த்திங்கன்னா 400ரூபாங்க, இங்கே 430 ஆயிடுச்சு. அதனால் இன்னும் வாங்கிட்டு வரல. பாருங்கள், நல்லா வந்து இது போல் வந்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது பார்த்திங்கன்னா பச்சை கலராக இருக்கிறது வந்து கோல்டு கலராக வந்து மாறி வரணுங்க. அந்தளவுக்கு வந்து நல்லா வந்து வதங்கி வந்துடணும். அப்படி வதக்கி எடுத்திங்கன்னா மட்டும்தாங்க பிரண்டு வந்து ரொம்ப சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டை வந்து கொடுப்பாங்க, இல்லைன்னா வந்து கொடுக்க மாட்டாங்க, ஒரு மாதிரியாக இருக்கும். இந்த நாக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம அறுப்பு மாதிரி எடுத்துக்கோங்க. பாருங்கள், உங்களுக்கு கலர் மாறி எப்படி வந்திருக்கு பாருங்கள். நம்ம வெங்காயம்லாம் ஃப்ரை பண்ணுவோம்ல, அந்த மாதிரி வந்து கலர் மாறி வரணுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து அப்படியே அடுத்த ஒரு பாத்திரத்தில் இவங்களை தூக்கி வச்சுட்டு அதே கடாயில் இப்போ இருக்கிற பொருள் எல்லாமே நம்ம போட்டு நல்லா வந்து பெரட்டு 2 பக்கம் வந்து பெரட்டி எடுத்துக்கலாம். எப்படின்னா வறுத்து எடுத்துக்கலாம், அவ்வளோதான். ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் இந்த வீடியோ வந்து பார்த்துட்டு இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்குமே நான் போட்டது வந்து பார்த்திங்கன்னா இதோட வந்து ஒரு 6 வீடியோ போட்டிருக்கேன். நிறைய பேர் பார்த்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 20 பேர் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் இருக்கிறது வில்லேஜ் தான் ஃப்ரெண்ட்ஸ். வில்லேஜில் இருக்கிற பொண்ணுங்களுக்கு உங்களுடைய சப்போர்ட்டு கொடுங்க. அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்களும் முன்னேறி வர முடியும். எங்களுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ், வேறு இன்னும் கிடையாது. ஏன்னா உண்மையாக வந்து வேறு எந்த வீடியோவும் போட கிடையாது. நம்ம வந்து நம்மளுடைய சேனல் பார்த்திங்கன்னா கிச்சன் வீடியோ மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டுட்டு வரேன். இப்போ பார்த்திங்கன்னா அதே கடையில் வந்து வெங்காயமும் ஒரு முழு பூண்டு வந்து உரித்து வச்சுருக்க பூண்டும் வந்து சேர்த்துட்டு அது கூட வந்து தக்காளி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க. வதங்கின பிறகு லாஸ்ட்டாக வந்து பருப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து தனிப்பட்ட முறையிலையும் வந்து வறுத்து எடுத்துக்கலாம், இல்லை எல்லாமே வந்து ஒட்டுக்க கூட சேர்த்துக்கலாம். அது உங்களோட விருப்பம்தான். உங்களுக்கு கொஞ்சம் வந்து ஃபன்னாக பேசினா பிடிக்குமா, இல்லை நார்மலாக பேசினா பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு 2-3 வீடியோவில் கொஞ்சம் வந்து ஃபன்னாக வந்து பேசியிருப்பேன். அந்த மாதிரி பிடிச்சிருக்கு அப்படின்னா அதேமாரி மெயின்டைன் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து சொல்லுங்கள். இப்போ பாருங்கள், நல்லா வந்து வதங்கி வந்துட்டாங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி, ஜீரகம், வரமிளகாய் இது மட்டும் சேர்த்துட்டு நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. அடுப்பணல் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தாங்க கருகாமல் இருப்பாங்க. இல்லைனா வந்து கலர் மாறிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, சட்னி ரொம்ப நல்லா இருக்காதுங்க. ரொம்ப இதாக இருக்கும், நல்லா இருக்காது, தீஞ்ச வாசனை மாதிரி அடிக்கும். பாருங்கள், லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ வந்து தேங்காயை வந்து சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வறுத்துட்டு இவங்களை வந்து அதே வந்து வேறு ஒரு பாத்திரத்தில் அப்படியே வந்து இவங்களை தூக்கி போட்டுட்டு அதே பாத்திரத்தில் வந்து பருப்பு மட்டும் நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம். நான் பருப்பு வந்து ஏன்னா லாஸ்ட்டாக தான் வறுத்து எடுத்துக்க போகிறேன். நாங்கள் பார்த்திங்கன்னா விவசாயம் தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். மாடு வந்து ஒரு மாடு வச்சுருக்கேன், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வேறு எதுவும் கிடையாது. இப்படி தான் வந்து போயிட்டு இருக்குது நம்மளுடைய வாழ்க்கை. சரி, இது சைடாக வந்து ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் தான், ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட்டில் தான் ஆரம்பிச்சிருக்கேன் யூடியூப் சேனல். ஆனால் வந்து என்னை வந்து உயர்த்தி விடுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறவங்க உங்களோட கையில் தான் இருக்குது. இப்போ பாருங்கள், பருப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து வறுத்தச்சு கலர் செஞ்சு மாறியாச்சு. இப்போ வந்து எடுத்துடலாம். இப்போ அதே கடாயில் வந்து லாஸ்ட்டாக வந்து புளி கரைசலை வந்து சேர்த்துக்கோங்க. சில பேர் பார்த்திங்கன்னா அந்த புளியை வந்து அப்படியே சேர்த்துருவீங்க, ஆனால் அதில் மண் நிறையா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்து அந்த மாதிரி செய்யாதீங்க. சட்னியை பொறுத்தவரை இது போல் கரைச்சிட்டு லாஸ்ட்டாக வந்து கடாயில் நல்லா ஒரு 2 நிமிஷம் வந்து கொதிக்க விட்டுட்டிங்கன்னா போதும், அதனுடைய பச்சை வாசனை வந்து போயிடும். அப்போ வந்து நம்ம அப்படியே வந்து தண்ணிக்கு பதில் வந்து புளி கரைசலை வந்து அப்படியே சேர்த்துக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. நிறைய பேர் அந்த மாதிரி வந்து செய்யறதில்ல. பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா வந்து அந்த பச்சை வாசனை போயிடுச்சு, அந்த வாசனை வரும். நான் அந்த கொதிக்கும் போது பார்த்திங்கன்னா வாசனை வரும். ஒரு 2 நிமிஷம், ஏன்னா நம்ம வந்து புளி வந்து கொஞ்சோண்டு தானே எடுத்துருக்கேன், அதனால் வந்து வாசனை வரும். இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு புளி அப்படியே எடுத்து ஒரு பாத்திரத்தில் வந்து இது போல் வந்து ஒரு கப்பில் வந்து எடுத்து வச்சுருங்க. பாருங்கள், இப்போ வந்து எல்லாமே வந்து சூடு ஆன பிறகு நம்ம வந்து மிக்சிலேயோ அல்லது ஆட்டுக்கல்லையோ போட்டு அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க. அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு தாளிச்சிருங்க. சூப்பரான பிரண்டு சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இது சாதத்தோடு வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக வாரம் வந்து ஒரு முறை எடுத்துக்கோங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் வந்து இதில் வந்து சரியாயிரும். இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி. தேங்க்யூ.